இந்த வாரம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது சுருக்கமாகவே பார்ப்போம். உங்களுக்கும் சுருக்கமாக சொன்னால்தான் பிடிக்கிறது. இருந்தாலும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து பேசுகின்ற போது உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும். மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது பார்த்தால், திங்கட்கிழமை அமோகமான யோகமான நன்மையான நாளாக இருக்கும். விஐபியுடைய ஆதரவு கிடைக்கும், தந்தை வழி ஆதரவு கிடைக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். எடுத்த வேலைகளை முடித்து கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபார சம்பந்தமான முயற்சிகள் இல்லை உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, உத்தியோகத்தில் செல்வாக்கு, ஒரு நல்ல சுபிட்சமான நிலை என்பது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு இருக்கு. வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்திற்குரிய எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய, மனம் நிம்மதியாக இருக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்திடக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் சனிக்கிழமை மாலை வரை இருக்கு. சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை விரயம் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. 12ஆம் இடத்தில் சந்திரன் விரய செலவுகள் காத்து கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் என்று பார்க்கின்ற போது, அடுத்த பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி. அங்கே யோகக்காரகன், போகக்காரகன் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் நிலையாக நின்று உங்களுக்கு யோக பலன்களை வருமானத்திலே வழங்கிட இருக்கிறார்கள். என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, நெருக்கடி வந்தாலும் சரி, சங்கடங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு பணபலம் என்பது, பண புழக்கம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். தேவையான அளவிற்கு தேவையான பணம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து கொண்டிருக்கும். இந்த நிலையினை 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியும் ராகுவும் உங்களுக்கு வழங்குவார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சின்னதாக உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் 7ஆம் இடத்தில் இருக்காரு, கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேது 5ஆம் இடத்துல பிள்ளைகள் நலனில், குடும்ப நலனில் கொஞ்சம் அக்கறையோடு நீங்கள் இருக்கணும். கொஞ்சம் உறவுகளுக்குள் கசமசா வரலாம். நீங்கள் ஏதாவது நல்லதாக பேசுவீங்க, அது தப்பாக கூட மற்ற புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையோடு நிதானம் வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் ராசிநாதன் செவ்வாயும் கொஞ்சம் 2 பேரும் மறைகிறாங்க. அப்போது கொஞ்சம் செயல்களில் கவனம் இருக்கணும், நிதானம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அவசரப்பட்டு எங்கேயுமே சிக்கலில் மாட்டிக்கூடாது. அஷ்டமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதியும் ராசியாதிபதியும் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது உங்கள் ராசி தான், இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமை பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நன்றாக செயல்படக்கூடிய நிலை இருக்குது. நவம்பர் 27 வரையில் எதிர்பாலினரால் கொஞ்சம் பிரச்சனைகள், இடையூறுகள், சங்கடங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நவம்பர் 27 வரை பொதுவாக எந்த ராசினராக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது ஒரு நெருக்கங்கள், பிரச்சனைகள், ஒரு ஈர்ப்புகள் என்று ஏற்படும். இப்போ 8ஆம் இடத்தில் சுக்கிரன் போறார் நவம்பர் 27ஆம் தேதி. அதுக்கு பிறகு இந்த தடைகள், சிக்கல்கள், கொஞ்சம் அபிலாஷைகள் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் போகும். கொஞ்சம் வழக்கமாக வேலை கவனிப்பீங்க, எல்லாமே நன்மையாக இருக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணப்புழக்கம் இருக்குது, உத்தியோகத்தில் நல்ல நிலை இருக்குது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வியாபாரம் விருத்தியாகும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை எல்லாவற்றிலும் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக நீங்கள் இருக்கணும். அது வேலையிலேயே சரி, எல்லாவற்றையும் சரி, வாகனத்தை இயக்குகின்ற போதும் சரி, நீங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சீங்கன்னா அங்கேயும் கவனமாக இருக்கணும். திங்கட்கிழமை மட்டும் நிதானம் காக்க வேண்டிய நாள் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் உங்களுடைய வேலைகள், எடுத்த வேலைகள் திட்டமிட்டபடி நடந்தேறும். பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலகமாக இருந்தாலும் மேல் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். புரியுங்களா? எல்லா நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. தெய்வ அருளும் கூடுதலாக கிடைக்கும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உத்தியோகத்தில் நல்ல நிலை உங்களுக்கு இருக்கும். பெரிய இந்த கசபசாலாம் இருக்காது, மன குலைச்சல் இருக்காது, குழப்பம் இருக்காது. மேல் அதிகாரியுடைய ஆதரவு இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடு லாபம் தரும். எப்போ? வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை. சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். கையில் பணப்பழக்கம் இருக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். எல்லா விதத்திலும் ஆதாயத்தை எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்
அவர் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, தடாதிபதி. அவருடைய சஞ்சார நிலை வாரம் முழுவதும் சாதகமாக இருக்குது. அப்போ புதுசாக இடம் வாங்கிறது, இல்லை புதுசாக லோன் போட்டு பணம் கேட்டு வாங்கிறது, இல்லை பணப்புழக்கம், நீ கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் நிறுவனம், புரியுங்களா, ஷேர் மார்க்கெட்டு, இது போன்ற நிலைகள் எல்லாம் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அது யோகமான நிலை புதன் வாரம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். சனியும் ராகுவும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனியும் பொதுவாக ஜீவனக்காரகன், கர்மக்காரன் சொல்லுவோம். அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற சனி என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எந்த அளவிற்கு ஒழுக்கமாக நேர்மையாக வேலை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருப்பார். வேலையில் நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுப்பதும் சனியாக தான் கொடுப்பார். அப்போது வேலையில் கவனமாக இருங்க, வியாபாரத்திலும் கவனமாக இருங்க, யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல்நிலையிலும் அடிக்கடி ஏதாவது கோளாறு வந்துட்டு போகும், புரியுங்களா, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. இந்த நேரம் அப்படி இருக்குது. சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. உங்களுக்கு சப்தமாதிபதி செவ்வாய், சுகாதிபதி சூரியன், இருவரும் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். பொதுவாக இருவரையும் நெருப்பு கிரகம். அப்போ ராசியை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும், துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும், பின் விளைவுகள் பற்றி யோசிக்க மாட்டீங்க. அதனால் இந்த நேரத்தில் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் அறிவுக்கு இடம் கொடுப்பது மிக மிக அவசியம். ஏன்னா ராசியை சூரியன் பார்ப்பது, செவ்வாய் பார்ப்பது வேகத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அவங்க என்ன நம்மள பேசுறது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு அலட்சிய போக்கு இருக்கும். அலட்சிய போக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 வரை பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். நவம்பர் 27 வரை. அதன் பிறகு கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். ராசிநாதனுடைய சஞ்சாரம் 7ஆம் இடத்துக்கு போகுது. எங்க செவ்வாயுடைய வீட்டிற்கு செவ்வாயுடன் இணைகிறார் சுக்கிரன். அப்போ பொதுவாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது, குறிப்பாக செவ்வாயுடன் சஞ்சரிக்கின்ற போது எங்கேயாவது புதுசாக ஒரு எதிர்மறையான ஒரு நபரை பார்ப்பீங்க. அங்கே உங்களுக்கு சிந்தனை போகும். உங்களுடைய கவனம் சிதறுகின்ற போது செய்து வருகின்ற தொழிலிலும் வேலையிலும் கவனம் சிதறும். அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு வழி இல்லை, ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேசலாம் உங்ககிட்ட, இல்லை பையன் வந்து கூட பேசலாம், புரியுங்களா, அதில் உங்களுடைய கவனம் வந்து அவங்க மேலே போகலாம். அது ஒரு ஈர்ப்பாக கூட மாறலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கத்தில் சரியாக இருக்கணும். இந்த நேரத்தில் பாதை மாறக்கூடிய நிலையும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான வாரம் பல வகையில். ஆனால் நேர்மையும் ஒழுக்கமும் தேவை. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பல முறை பேசிக்கிட்டே வர, புரியுங்களா, நல்ல நேரம் இருந்து கொண்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகவே போய்கிட்டு இருக்கு. எப்பொழுதுமே சின்ன வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். எப்பொழுது நல்ல நேரம் வருகிறதோ அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஜோதிடம் என்பது மந்திரமோ மாயமோ தந்திரமோ கிடையாதுங்க. இது ஒரு வழிகாட்டுதல். இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது ஜாதகருக்கு இந்த விதமான பலன்களைத்தான் வழங்குவார்கள் என்பது விதியாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் இந்த ஜாதகம், புரியுங்களா. அப்போ இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள், இந்த நேரத்தில் யோகமான பலன்களை வழங்குவார்கள். சரி, முதல்ல சந்திரனை பார்க்கின்ற போது திங்கட்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நண்பர்களால் ஆதரவு, புரியுங்களா, கொஞ்சம் வாழ்க்கை துணையால் ஆதரவு எல்லாமே திங்கட்கிழமை இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான செயல்களிலும் கொஞ்சம் அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, புரியுங்களா. வாகனத்தை இயக்கிறீங்களா, கார் ஓட்டுறீங்களா, கவனமாக ஓட்டுங்க. ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டீங்களா, கவனமாக செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும், புரியுங்களா. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பணவரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கின்ற சுய தொழில் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரையில் சங்கடங்கள் விலகும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் நடந்தேறும், உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். அப்போ இந்த வாரம் வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனியுடைய சஞ்சாரம். எப்பொழுதுமே கர்மக்காரகனான சனி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதுதான் எந்த ராசினராக இருந்தாலும் அந்த ராசியை யோகத்தை பலனை கொடுப்பார். அப்போ 9ல் சனி இருக்காரு. இப்போ
சனியுடைய சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் இணைந்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளாகவே உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது 9ஆம் இடத்து சனியின் காரணமாக. அப்போ பணப்புழக்கம் இருக்கும், சொத்து சேர்க்கை இருக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை இருக்கும். புரியுங்களா? பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. இது உங்களுக்கு சாதகமான நேரம். ராகுவும் 9ஆம் இடத்துல ஆசைகள் அதிகரிக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இது சரியான காலகட்டம். அப்படியே போய்கிட்டே இருங்க. கேது 3ஆம் இடத்துல, அதுவும் தைரியத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. எதை பற்றியும் அச்ச உணர்வு என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. பயமே உங்களுக்கு இருக்காது. சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல. எப்பொழுதுமே 6ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயை சந்திருக்கின்ற போது நிலைமைகள் சாதகமாக இருக்கும். வம்பு வழக்குகள் இருக்காது, எதிர்ப்புகள் இருக்காது, நோய் நொடி இருக்காது. எல்லா விதமான சாதகமான நேரம் உங்களுக்கு உருவாகி இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், அடுத்து பார்த்தீங்கன்னா கேது, சனி, ராகு, இந்த 5 கிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக யோகமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை விட வேற என்னங்க வேணும்? அதுக்கு மேலே சுக்கிரனுடைய சஞ்சாரம் நவம்பர் 27 வரை வருமானத்தை காணக்கூடிய, நவம்பர் 27 வரை கையில் காசு பார்க்கக்கூடிய நிலை அதிகபட்சமாக இருக்கிறது. இந்த வாரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமான நேரம். இந்த நேரத்தில் நினைத்த வேலைகளை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். இருந்தாலும் பின்னால் புறம் பேசுபவர்கள் பேசத்தான் செய்வார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் ஒரு மனிதனுக்கு உயர்கின்ற போது பின்னால் ஒரு பேச்சு எழுந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, நிறையவே நெருக்கடியில் இருக்கீங்க. இருந்தாலும் காலம் மாறும்போது இயற்கையான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு இருக்கிற சங்கடம் நாளைக்கு இருக்காது. சரி, இப்போ உங்கள் ராசிநாதனை பற்றி முதல்ல பார்ப்போம். திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குங்க. இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். உடல்நிலை சீராகும், மனநிலை சீராகும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வியாபாரத்தில் நிம்மதி இருக்கும். வழக்குன்னு போனீங்கன்னா அது வழக்கு ஜெயமாகும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும், கூட்டு முயற்சி வெற்றியாகும். வியாழக்கிழமை காலை வரை. வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகிறார். உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது மற்றவங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது வேற. அவர் ஒரு ராசிநாதன், அவர் மறைகிறார். பொதுவாக சந்திரனை மனக்காரன் சொல்லுவோம். சந்திரன் மறைவு பெறுகின்ற போது நம்முடைய மனம் குழப்பம் அடையும். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் சில சிக்கல்கள் போய் தானாக மாட்டிக்கொள்வோம். அதனால தான் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வாகன பயணம் வேண்டாம், எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே குறிப்பாக கடகராசினருக்கு உங்களுடைய ராசிநாதனாகவும் சந்திரன் இருப்பதால். புரியுங்களா? எச்சரிக்கையாக இருக்கணும். சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நிலைமை சீராகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிலை இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற கிரகங்கள் என்ன? சனி 8ஆம் இடத்துல, அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்காரு, கூட ராகு இருக்காரு. இப்போ சனி வக்கர நிவர்த்தி அடைந்து ஆட்சியாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி சில படிப்பினைகளை கொடுப்பார். ஒன்று உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அவமானத்திற்கு ஆளாக்க வேண்டும். இது பொதுவான விதி. அப்போ இந்த நேரத்தில் கிரக நிலை இப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் போதும். ஒவ்வொன்றிலும் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டாலே நமக்கு எதுவும் நெருங்காது. உடல்நிலையில் பாதுகாப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் சுய ஒழுக்கத்திலும் கவனமாக இருக்கணும். இருந்து விட்டாலே எந்த பிரச்சனையும் நம்ம சேராது. அடுத்து குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கார். அப்போ அங்கே சனியுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்துக்கு வருது. 2 விஷயத்தை நீ பார்க்கணும். கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கார். வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். குடும்பத்தினரை அனுசரித்து போகணும். அது யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு தலைகணன்னு வந்துட்டீங்கன்னா அங்கே சரிக்கிடுவீங்க. சரிங்களா? குடும்பத்தை நன்றாக புரிந்து கொண்டு அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். வார்த்தைகளிலும் நிதானம் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகும் 8ஆம் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கேது 2ஆம் இடத்துல, இது கொஞ்சம் சங்கடமான நிலை. இருந்தாலும் புதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில், மாதுர்ஸ்தானத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்கு வெளிப்படும். எப்படி? என்ன சங்கடம் வந்தாலும் இந்த சங்கடம் ஏன் வருது, இதை எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்ணலாம் என்பது போன்ற புத்திசாலித்தனம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிப்படும்.
அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அதே போல் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தையும் உறவுகளுடைய ஆதரவினையும் கொடுப்பதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் பெரியவர்களை அனுசரித்து போகிறது நன்மையாக இருக்கும். பிள்ளைகள் நலனில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். பிரசவத்தில் இருக்கீங்களா, இப்போது தாய்மை அடைஞ்சிருக்கீங்களா, கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது, பிள்ளைகளை வளர்த்து வருகின்ற பிள்ளைகளை கவனம் பார்த்துக்குங்க. அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது என்பது மிக மிக அவசியம் இந்த நேரத்தில். ஏன்னா அங்கே சனியுடைய பார்வையும் இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு. அவர்கள் மீது எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். நிதானமாகத்தான் நீங்கள் போகவே தவிர அவசரப்பட்டு இந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இந்த வாரம் பொதுவாக எல்லா பற்றியும் சமாளித்திருக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, சமாளிப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசினாவே இப்போ கொஞ்சம் பயம் இருக்கு. சனி வக்கர நிவர்த்தியான பிறகு, சப்தமஸ்தானத்தில் சனி இல்லைங்களா, வக்கர நிவர்த்தியான பிறகு சனியுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. ராசிக்குள்ள கேது இருக்காரு. ஞான மோட்சக்காரகனான கேது எப்பொழுதெல்லாம் ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான படிப்பினைகளையும் சங்கடங்களையும் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் உலகம், இவர்தான் உறவினர்கள், இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையினை கேது ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவான விதி, புரியுங்களா? சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், உறவினுடைய ஆதரவு கிடைக்கும், பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும், எடுக்கின்ற வேலைகள் முயற்சிகள் வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும், தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி விலக ஆரம்பிக்கும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். எப்போ? வியாழக்கிழமை காலை வரை. வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் நண்பர்களால் ஆதரவு, வாழ்க்கை துணையால் ஆதரவு, சந்தோஷமான நிலை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையெல்லாம் சனிக்கிழமை மாலை வரை இருக்கு. சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சனிக்கிழமை மாலை முதல் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்கள், பூரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும். அதன் பிறகு வழக்கம் போல உங்களுடைய நிலைமை மாறும். சரி, இந்த நேரத்தில் எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறது, எந்த கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறது பார்க்கின்ற போது சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அப்போ உங்களுடைய விருப்பங்களை யார் பூர்த்தி செய்து கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மையான நிலையினை சுக்கிரன் செய்து கொடுப்பார், புரியுங்களா? உறவுகளின் ஆதரவை கொடுப்பார். இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா. அதே நேரத்தில் உங்களுடைய ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில், சுகஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்தில் ஆட்சியில் செவ்வாய். அப்போ உடல் ரீதியாக கொஞ்சம் நீங்க இப்போ கவனமா இருக்கணும். சனியுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்குது. ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்காரு, அந்த சுகஸ்தானத்திற்கும் சனியுடைய பார்வை கிடைக்குது. அப்போ வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நேரத்தில் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேற எந்த பிரச்சனையும் வராது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்துல, சனி 7ஆம் இடத்துல சொல்லியாச்சு. அப்போ ராகு 7ஆம் இடத்துல. இந்த 2 சப்தம கிரகங்களும் சப்தமஸ்தானத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கிரகங்களும் ராசியை பார்க்கின்றார்கள். அப்போ கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போவதும் இந்த நேரத்தில் அவசியம். அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போய் நீங்கள் ஏதாவது குறுக்கு வார்த்தை பேசி அங்கே சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அப்போ அந்த மனசாபங்கள் ஏற்படாத அளவுக்கு நீ பார்த்துக்கணும். உங்களுடைய சங்கடங்கள் என்பது உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அதற்கு வேற யாரும் காரணமாக முடியாது. உங்களுடைய கோபத்தை நீங்கள் வேற யாரையும் காட்ட வேண்டாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய வாரம், நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம், உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு சுபிட்சமான காலங்க இந்த காலகட்டம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டம் ரொம்ப சுபிட்சமான காலமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த காலகட்டமே உங்களுக்கு சுபிட்சமான காலகட்டம். எதை வச்சு சொல்கிறோம்?
அப்படி நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? சரி, முதல் சந்திரன்கிட்ட போயிடுவோம். உங்கள் லாபாதிபதி சந்திரன், அவர் என்ன பண்ணுவார் இந்த வாரத்தில், எங்கெங்கே சஞ்சரிக்க போகிறாரு, அப்போது அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா எதிர்மறையாக இருக்கும் பார்க்கும்போது, திங்கட்கிழமை உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். கொஞ்சம் வெளியூர் பயணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், அதே நேரத்தில் அது ஆதாயத்தில் முடியும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை அதுவும் உங்களுடைய திறமைக்கேற்ற யோகத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை காலை முதல் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை நீங்கள் நன்மைகளை காணக்கூடிய, ஆதாயத்தை காணக்கூடிய, எதிரிகளை கொஞ்சம் அடக்கி வைத்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நண்பர்களால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பெரும்பாலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கு. இது ஒரு நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும், ஏன்னா கர்மக்காரனுடைய சஞ்சார நிலையை பார்க்கணும். அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இப்போ ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதருக்கு, இந்த ஜாதகருக்கு இந்த நேரத்தில் எதிரிகள் இல்லை. இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சரியாக இருக்கிறது. வழக்குகள் எதிர்பட்டால் இந்த வழக்குகளில் இவருக்கு வெற்றி உண்டாகும். வழக்கில் வெற்றி, ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, எதிர்ப்புகள் கிடையாது என்ற நிலை ஒரு ஜாதகருக்கு இருக்கின்ற போதே அந்த ஜாதகர் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்து அதிபதி சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். விரையாதிபதி சூரியனும் அந்த 3ஆம் இடத்துல. அப்போ இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய முயற்சிகளை, எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் ஆதாயப்படுத்தி கொடுப்பார்கள். முயற்சி மட்டும்தான் உங்களது. முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் உங்களுக்கு இந்த வாரம் காத்து கொண்டிருக்கு. ராகு, சனி, சூரியன், செவ்வாய், இப்படி 4 கிரகங்கள். அது மட்டும் இல்லைங்க, சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இப்போ பொருளாதார நிலை, புழக்க நிலை சரியாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ கேது 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல விரயம் ஆகணும். அப்போ புதுசாக ஒரு இடம் வாங்கலாம், இல்லை வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இது போன்ற நிலைகளும் இந்த வாரம் கன்னி ராசினரான உங்களுக்கு இருக்கு. பொதுவாக யோகமான நேரம் இந்த நேரம். உங்களுக்கு எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை. நல்லபடியாக ஒவ்வொரு வேலையும் நடத்திட்டு போகலாம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, சின்ன சின்ன போராட்டங்களை சந்தித்தாலும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். அதுதான் யதார்த்தமான நிலை. என்னன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன், பாசிட்டிவான விஷயத்தை. ஞான மோட்சக்காரன் கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 2026 நவம்பர் மாதம் வரையிலுமே அங்கதான் அவர் இருப்பார். இந்த ஒரு கிரகம் போதும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கு. அப்போ தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், புரியுங்களா? கொஞ்சம் பயணத்திலும் ஆதாயம் இருக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மிக நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் மறுபக்கம் அதை சமாளித்திடக்கூடிய நிலை இந்த லாபஸ்தான கேதுவால் உங்களுக்கு இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். என்ன முயற்சியை கையில் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா இப்பயும் உழைப்பு இருக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும், அதை சமாளிச்சுட்டு மேலே வந்துடுவீங்க. சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். உடல் ரீதியாக கூட கொஞ்சம் நன்மையான நிலை ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும், எதிர்ப்புகள் விலகும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமளவில் நெருக்கடி ஏற்படுத்துகிற மாதிரி கிடையாது. அதே நேரத்தில் கேது 11ஆம் இடத்துல, புதன் உங்களுக்கு அறிவுபூர்வமாக சில நன்மைகளை கொடுப்பாரு, புரியுங்களா? எடுக்கின்ற காரியங்களை வெற்றியாக அவரும் பணப்பழக்கத்தை கொடுத்துட்டு இருப்பார். அடுத்து சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையினை ராசிக்குள்ளாகவே ராசிநாதன் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகமான நிலை தான் 27ஆம் தேதி வரை. அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு போறாரு, தன குடும்ப ஸ்தானத்திற்கு. இந்த வாரம் முழுவதும் சுக்கிரனும் உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருப்பார். அப்போ பண வரவு இருந்துக்கிட்டு இருக்கும், வீட்டில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும்,
வெளி வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 பேர் மதிக்கிற மாதிரி இருப்பீங்க. அந்த நிலையும் சாதகமாக இருக்குது. இப்போ சூரியன் 2ஆம் இடத்துல, செவ்வாய் 2ஆம் இடத்துல, 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை அனுசரித்து செல்ல வேண்டும். ஏன்னா அந்த வீட்டை சனி வரை பார்த்துட்டு இருக்காரு. 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற சனி வரை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நிதானமான வார்த்தைகளை வெளிப்படுத்துங்கள். புரியுங்களா? குடும்பத்தை முடிஞ்சவரை அனுசரிச்சுட்டு போங்க. அதுவே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கையில் எப்படியும் பணப்புழக்கம் இருந்துட்டு இருக்கும். தடைகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும். அப்போ எங்கே கவனிக்கணும்? நம்ம இந்த பூர்வீக சொத்து விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், பிள்ளைகள் பற்றிய விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லை உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி கூட ஏற்படலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யறதில்லை, கிரகங்கள் செய்வது. அப்போது ராகு 5ஆம் இடத்துல, சனி 5ஆம் இடத்துல. கொஞ்சம் உறவுகளோடு முடிஞ்சவனை அனுசரிச்சுட்டு போங்க. என்ன பிரச்சனை வந்தால் அனுசரித்து போங்க. அது நன்மை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான வாரமாகத்தானே இருக்கிறது. பெரிய நெருக்கடிகள் கிடையாது. எதிர்பார்த்த அளவிற்கு பணம் வந்து கொண்டு இருக்கும். அது நிம்மதியாக இருக்க முடியும். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் மட்டும் நிதானமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். விருட்சிக ராசி நண்பர்களே, செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. பெரிய செல்வாக்கோடு தான் இருக்கணும். துணிச்சலாக செயல்படுவீங்க. இதெல்லாம் பொதுவான விதி. இருந்தாலும் கிரக சஞ்சாரங்கள் அவருடைய சஞ்சார நிலைக்கேற்ப பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த திங்கட்கிழமை உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை, அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், ஒரு தனிப்பட்ட நிலையாகட்டும், எந்த முயற்சியை கையில் எடுக்கிறீங்களோ அது ஒரு ஜெயமாகும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். உழைத்தால் மட்டும்தான் ஆதாயம் என்ற நிலை இருக்கும். சனி மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக உங்களுடைய உழைப்பு இருக்கும். பிள்ளைகள் நலனில், குடும்ப நலனில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்தமாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு விரையாதிபதியும் சுக்கிரன் தான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 7 நாளும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடக்கூடிய அளவில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஏதாகிலும் ஒரு கிரகமாவது நமக்கு நன்மை வழங்குவாங்க. அப்படி பார்க்கின்ற போது சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. எப்படியாவது பணப்பழக்கம் இருக்கும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். பொன்பொருள் சேரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான நிலையினை காண்பதற்குரிய நிலையினை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளாகவே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி, ஜீவனாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன், அவர் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். உங்களுடைய முயற்சிக்கு என்ற அளவிற்கு லாபம் கிடைக்கும். ஜீவனாதிபதி உங்களுடைய ராசிக்குள்ள இருக்காரு. அப்போ புதிய முயற்சிகள் கூட சில பேர் கையில் எடுப்பீங்க. தொழில் மீது சிந்தனை அதிகரிக்கும். புதுசாக என்ன செய்யலாம் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு வசதியான வீட்டுக்கு குடி போகிறது போன்ற நிலைகளும் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படி ஒரு நன்மை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு கையில் பணம் இருந்தால் அதை முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை ஏற்படும். புதன் 12ஆம் இடத்துல கொஞ்சம் கையிருப்பு கரையணும். புரியுங்களா? முதலீடுப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கேது 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கும் கிடைக்குது, ஜீவனஸ்தானத்துக்கு, உங்க ராசிக்கும் கிடைக்குது. அப்போ தொழில் மீது யாரையும் நம்பி நீங்க தொழிலை ஒப்படைக்க கூடாது. நீங்க பார்த்துக்குங்க, எனக்கு வேலை இருக்கு, நீங்க செஞ்சா சரியா இருக்கும். இந்த சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்களே எதுவாக இருந்தாலும் அதில் கவனமாக இருப்பது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாலும் உங்களுக்கு கீழாக பணிபுரிபவர்களை நம்பி எந்த வேலையும் இந்த நேரத்தை ஒப்படைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நன்மையாக இருக்கும். அதே போல் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு இருக்கு. செவ்வாயும் சூரியனும் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவருமே நெருப்பு கிரகங்கள். கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏதாவது ஏற்படலாம். திடீர்னு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை தலை காட்டும். சரிங்களா? உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருந்துட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் இடத்துல, சனி 4ஆம் இடத்துல. தாயாரின் உடல்நிலையும் கவனமாக இருக்கணும். முதல்ல சொல்லிட்டேன், உங்களுடைய உடல்நிலையும் கவனமாக இருக்கணும்.
கொஞ்சம் அலைச்சல் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் எல்லா விதமான சங்கடங்களையும் போக்கிக் கொள்கின்ற அளவிற்கு தேவையான அளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். நல்ல நேரம் சீக்கிரம் வரப்போகுது உங்களுக்கு. அதை பற்றி பேசுவோம். இந்த வாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். தனுசு ராசி நண்பர்களே, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. சனி வேற பார்த்தீங்கன்னா இப்போ வக்ர நிவர்த்தியாகி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் சகாயஸ்தானத்தில். இப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எப்படி? எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை வெற்றியாக்குவார். 3ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 2 கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடக்கூடியவர்களாக இந்த நேரத்தில் இருக்காங்க. இதற்கு மேலாக பார்த்து புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அப்போ நளினமாக செயல்பட்டு வேண்டியதை சாதித்து கொள்ளக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு ஏற்படும். 24ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்பது ஒரு பெரிய மனிதனுடைய சந்திப்பு நிகழும், இல்லை புதிய நட்பு கிடைக்கும். இது போன்ற நிலைகளை 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதன் வழியாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திடக்கூடிய நிலை இருக்கிறது இந்த வாரத்தில். புரியுதுங்களா? புதனுடைய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம், அவரும் ஆட்சியாக லாபஸ்தானத்தில், அதன் பிறகு விரயஸ்தானத்தில். இந்த 2 சஞ்சார நிலைகளையும் பார்க்கின்ற போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் எதுவாக இருக்கிறதோ அவை நிறைவேறக்கூடிய நிலை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான பலன்களை அடையக்கூடிய சந்தோஷமான நிலையினை அடையக்கூடிய பலன்கள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. 11ஆம் இடத்து புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு இந்த யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சனியும் ராகுவும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வருமானத்தை கொடுப்பார்கள். கேது 9ஆம் இடத்துல அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, ஏன்னா தெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும், பெரியோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், உங்களுடைய கனவுகள் நினைவாகும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பொதுவாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாரம் முழுவதுமே சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். இந்த 7 நாளுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அப்போ மனக்காரகன் அவனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிற போது மனம் தெளிவாக இருக்கும், ஒரு குறிக்கோளோட செயல்பட முடியும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் இலக்கு, இங்கே தான் போகணும், இதுதான் செய்யணும் என்ற நிலைப்பாடு எடுத்து அதற்குள் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அங்கே குழப்பம் வராது, தடை வராது. எதை நோக்கி நீங்கள் போறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையினை இந்த வாரத்தில் சந்திரன் செய்து கொடுப்பார். சனியும் ராகுவும் புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எப்படியாவது கை இருப்பு என்பது கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, எந்த ரீதியிலாவது. புரியுங்களா? அது எதற்காவது சூரியன் 12ஆம் இடத்தில், செவ்வாய் 12ஆம் இடத்தில், விரயஸ்தானத்தில், விரயஸ்தானாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ எதை நோக்கி நீங்கள் போறீங்களோ அங்கே நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. நன்மையான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. பிரச்சனைகள் இல்லை, நோய் நொடிகள் இல்லை, வழக்குகள் இல்லை, வம்புகள் இல்லை, சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, என்னதான் குரு வக்ரமானாலும் சரி நல்லா தான் இருக்கு நேரம் உங்களுக்கு. அதற்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்கல்ல, அது போதாதா? சரி பேசுவோம். இப்போ திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பயணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும், அதற்கேற்ற ஆதாயமும் சந்தோஷமும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரைய பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்களோ அந்த நோக்கி ஜெயிக்க முடியும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை எதிர்பார்த்த பணம் வரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். அப்போ இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் தான். அவர் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இது ஒரு பக்கம். மனக்காரகன் சாதகமாக இருந்து விட்டால் மனநிலை நமக்கு நன்றாக இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்து சூரியன், செவ்வாய், லாபாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய், அந்த லாபாதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டபாதிபதி சூரியன் அவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அரசு ரீதியாக மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தொழில் தொடங்கணுமா, எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ஒரு புதுசாக இடம் வாங்க முடியுங்க. உறுதியாக சொல்கிறேன், மகர ராசினருக்கு இந்த நேரத்தில் ஒரு இடம், சின்ன இடமா வாங்க முடியும். ஒரு வீடு வாங்க முடியும். வசதி வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ள முடியும். அதற்குரிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அதுக்காக பேங்க்ல பணம் கேட்டுக்கலாம், கடன் கேட்டுக்கலாம், கடன் கிடைக்கும். இல்லை வேற யார்கிட்ட பணம் கேட்பீங்க, பணம் கைக்கு வரும். பணப்புழக்கம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், சொல்வாக்கிற்கு மரியாதை இருக்கும். இந்த நிலைகளை எல்லாம் புதன், சூரியன், செவ்வாய் என்ற 3 கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 27ஆம் தேதி முதல் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன். புரியுதுங்களா? இந்த 3 கூட்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் சந்தோஷமான நிலை, எதிர்பாலினரால் ஒரு ஆதாயம், சந்தோஷம், ஒரு தொழிலில் முன்னேற்றம், எல்லாவற்றிலுமே ஆதாயம், சந்தோஷம்தான், வேற வேலையே கிடையாது. புரியுங்களா? அடுத்து என்ன விஷயம்னா, இவையும் இருக்கின்ற போது இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், அங்கே கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ எவ்வளோ செல்வாக்க கொடுக்குறேன், செல்வத்தை கொடுக்குறேன், சந்தோஷத்தை கொடுக்குறேன், அந்த கிரகங்கள் எல்லாம் அப்படி பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஞான மோட்சக்காரன் கேது போய் 8ஆம் இடத்துல. அப்போ என்ன பண்ணுவார்? உங்களை தட்டி வைக்கிறதுக்கு எந்த இடங்கள், எந்த வழிகள், எந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதை செய்வார். உடலில் சின்னதாக பாதிப்பை ஏற்படுத்தலாம். இல்லை உங்களை பற்றி மற்றவங்க தவறாக பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒழுக்கத்தில் கொஞ்சம் குறைபாடுகளை உண்டாக்கலாம். 8ஆம் இடத்துக்கு கேது. இது ஒரு பக்கம் இருக்கின்ற போது தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரிக்கிறார். அப்போ குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படவும் வாய்ப்பு, எதிர்ப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. பணப்பழக்கத்தில் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் 11ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் பணத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதை பாதுகாக்கணும் இல்லை, அதை வெட்டியாக்குமே எழுந்திடக்கூடாது இல்லை. அப்போ அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம். அதை பயன்படுத்தி கொள்கின்ற சக்தி உங்களிடம்தான் இருக்கு. 2 நிலைப்பாடுகளையும் சொல்லியிருக்க. அப்போ எல்லாவற்றையும் அறிந்து செயல்பட்டு முன்னேற்றம் காண்பது நன்மையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, நிறையவே போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தியும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் இருக்கு. அதுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதி, உங்கள் ராசியை சப்தமஸ்தானமாக பார்த்து கொண்டிருப்பவர். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது என்ன செய்வார்னா, அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார் பார்க்கணும். அது தைரிய, வீரிய, பராக்கிரம காரகனான செவ்வாயுடைய வீடு. நிலத்திற்கு அதிபதி செவ்வாய், பூமிக்கு அதிபதி. அப்போ அந்த இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது இடம் வாங்குவது, விற்பது, இல்லை வீடு கட்டி கொடுப்பது, இது போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு, உணவகங்கள் நடத்தி வருவது, மருந்துகள் நடத்தி வருவது, செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஆதாயம் கிடைக்கும். சுயமாக தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். இது பொதுவான விதி. அப்போ என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும், 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியன் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற அளவில் சஞ்சரிக்கிறார். தொழில் விருத்தியாகுங்க. அதில் எந்த தடையும் வராது. என்ன தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலில் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை இந்த நேரத்தை உங்களுக்கு இருக்கு. சரி, இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் இருக்கின்ற நாளாக இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக. ஒரு புதுசாக இடம் வாங்கலாம், இல்லை புதுசாக பொருள் வாங்கலாம். எந்த ரீதியிலேயாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை செலவு காத்து கொண்டிருக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை விருப்பங்கள் பூர்த்தியாகும்.
சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும். இப்போ வாரத்தில் ஒரு 2 நாள் செலவுகள், மற்ற 5 நாட்கள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய நிலை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் என்னன்னா சனி ஜென்ம ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கிறார், கூட ராகு இருக்கார். ராகு ஆசைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். புரியுங்களா? இதை செய்யணும், அதை செய்யணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், ஆசைகளை ஏற்படும். ஆனால் கர்மா என்ன சொல்லுதுன்னா சனியுடைய வடிவில் அங்கே இருக்கு. உனக்கு இதுதான் கொடுக்க முடியும், உன்னுடைய கர்ம வினை இதுதான் சொல்லிட்டு இருக்கு, அப்போ உனக்கு இதுதான் கிடைக்கும், நீ 100 ரூபாய் எதிர்பார்த்தா 100 ரூபா கிடைக்காது, 10 ரூபா தான் கிடைக்கும், இவனுடைய கர்ம வினை கேட்ட ஆதாயத்தை தான் நல்லா கொடுக்க முடியும். அப்படி ஜென்ம சனி வந்து ஆதாயத்தையும் கொடுப்பார். புரியுங்களா? ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் பலம் இருக்கு இப்போ உங்கள் தொழில் ஸ்தானம். அதே நேரத்தில் தொழிலில் வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க, கொஞ்சம் தைரியமாக கூட செயல்படுவீங்க. அதே நேரத்தில் புதிய நட்புகளால் கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் அடிக்கடி வந்துட்டு போகும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார், ராகுவும் பார்க்குறாரு, 7ல் போய் கேது உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ என்னதான் குடும்பம் நல்லா போகும் நீங்கள் நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அவங்களுடைய வேலை செய்வாங்க. அப்போ நடப்பதற்கு எதற்கும் நீங்கள் காரணம் கிடையாது, கிரகங்கள் காரணம். அந்த கிரகங்கள் நகருகின்ற போது இந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி போயிடும். அப்போ ஒற்றுமை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எளியும் பூனையமாக இருக்க வேண்டிய நிலை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட ஏற்படும். சரிங்களா? எல்லாவற்றுக்கும் காரணம் கிரகங்கள் தான். அடுத்து கேது 7ஆம் இடத்துல புதியவருடைய எச்சரிக்கையாக இருங்க. புதன் 9ஆம் இடத்துல. புத்திசாலித்தனம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளுக்கு கூட கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த இடத்துல கையெழுத்து போட வேண்டாம். புரியுங்களா? 9ஆம் இடத்துல புதன் இருக்காரு. பிறகு பார்ப்போம். 27/11 வரை சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, நவம்பர் 27 வரை. அதன் பிறகு சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விவகாரத்தில், எதிர்ப்பாளினர் விஷயத்தில், நட்புகள் விஷயத்தில். 27க்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே 10ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருப்பார், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருப்பார், எதிர்பார்த்த பணம் வந்து கொண்டிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலை இருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரித்தாலும் சரி, எப்படி எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரித்தாலும் சரி, 6ஆம் இடமான சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பெரிய குடை போல, என்ன மழை வந்தாலும் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய குடையாக கேது இருப்பார். என்ன எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றியினை கொடுக்கின்ற அளவிற்கு கேதுடைய சஞ்சாரம் இருக்கு. பொதுவாக 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் கிடைக்கும், எதிர்ப்பு போட்டி என்ற நிலை மாறும், வழக்குகள் ஜெயமாகும். அந்த சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா 2026 நவம்பர் மாதம் வரையில் இது சஞ்சார நிலை இருக்கு. அப்போ எதுக்காக பயமே தேவை கிடையாது. புரியுங்களா? ஒரு கிரகம், வலிமையான கிரகம், உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அது போதுமானது தானே. அடுத்து மற்ற கிரகங்களை பார்ப்போம். என்னன்னா இந்த வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கையில் பணப்பழக்கம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு பணமாக இருக்கலாம், வேறு தேவையாக இருக்கலாம். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை செலவுகள் ஏற்படவும் அலைச்சல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நிலையிலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நன்மையான நாளாகவே இருக்கிறது. இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பயம் உங்களுக்கு இருக்குல்ல, இந்த விரயஸ்தானத்தில் ராகு, விரயஸ்தானத்தில் சனின்னு ஒரு பயம் இருக்கும். புரியுங்களா? அவங்க மட்டும் இருக்காங்க, அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க, செலவுகளை கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு, இல்லை அலைச்சலை கொடுக்க போகிறாங்க. பொதுவாக சனி வந்து கர்மக்காரங்க இல்லையா, நீங்கள் என்ன செய்தீங்களோ அதுக்குரிய பலனை கொடுப்போறதான சனி. அப்போ சனி என்ன பண்ணுவார்? அளந்து வச்சு சட்டத்தில் என்ன இருக்கோ எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கு புரியுது, அதை உங்களுக்கு கொடுப்பாரு. கையில் பணம் இருக்க, இந்த செலவு பண்ணு, இந்த இடத்த வாங்கு, இல்லை இவங்களுக்கு கொடுத்துடு, இங்கே ஏமாந்துடு, இது மருத்துவ செலவு இப்படி வரும், இந்த செலவு பண்ணிக்கோ. இதெல்லாம் அளந்து 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 கொடுத்துடக்கூடியவராக சனி 12ஆம் இடத்துல. புரியுங்களா?
ராகுவும் 12ஆம் இடத்துல. ஒரு பக்கம் ஆசை அதிகபட்சமாக வந்துடும் உங்களுக்கு. அந்த ஆசைக்காக கூட செலவு பண்ணுவீங்க. 12இல் ராகு ஆசைகளை ஏற்படுத்தி கொடுப்பவர். அயன சயன ஸ்தானத்தில் இப்போ ராகு சனியும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் 8ஆம் இடத்துல. மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது விதி. அப்போது 8ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கம் இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை இருக்குது. புதிய இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், ஒரு பங்கு சந்தையில் போய் லாபம் பார்க்க முடியும். கையில் பணப்பழக்கம் இருக்கும். கையில் பணமே இல்லைங்க, கடன் கேட்டிருக்கீங்க, பேங்க்கில் கடன் கேட்டிருக்கீங்க, அந்த சாங்ஷன் ஆகும், பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடம் வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், அதுக்குரிய பணம் முதலீடு கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது பணப்பழக்கம் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்காது, நோய் நொடி இருக்காது, முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், எல்லா விதமான செல்வாக்கும் இருக்கும். புதனும் கேதுவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு. எதிர்ப்பாளருடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்த அதிபதி, செவ்வாய் பாக்கியாதிபதியும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக, தெய்வ அருள் என்பது நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலர் கோயிலாக கூட போயிட்டு வருவீங்க. இப்போ வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. நிச்சயமாக ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். தொடர்ந்து எந்த சங்கடமும் உங்களுக்கு இருக்காது என்பதை மனதில் நீங்கள் வச்சுக்கணும். நல்லாவே இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.